இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து பெண்களும், அவள் யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் மகாகாளியின் உருவம்தான். கன்னி பெண்ணாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் சரி. எப்பொழுதெல்லாம் ஒரு பெண்ணை காயப்படுத்த முயற்சிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் மகாகாளியையும் துன்புறுத்த முயற்சிக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீ அழியக்கூடாது என்பதற்காக என்னை தேடி என்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? இந்த யாத்திரையில் நீ நிறைய தாய்மார்களை அவர்களின் வாரிசை விட்டு பிரித்திருக்கிறாய். அதே போன்று நிறைய கன்னி பெண்களையும் நீ அழித்திருக்கிறாய். என்னை நன்றாக பார் பானாசுரா. உன்னை எப்படி அழிக்கப் போகிறேன் என்று நன்றாக பார். என்னை பார். நன்றாக தெரிந்து கொள். கன்னி குமாரியும் நான் தான், அந்த பத்ரகாளியும் நான் தான். இப்பொழுது உன் அனைத்து பாவத்திற்கான தண்டனை இந்த மகா காளி அளிப்பார்.